வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க. நம்ம மோனிகா கால் பண்ணி, இந்திராணி உனக்கு ஒரு ஆப்பு வச்சுருக்கேன், இன்னைக்கு நைட்டு நீ டிவியில் லைவை பாரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. என்ன இவ என்ன பார்க்க சொல்ல, ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்குவா போல் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்திராணி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா டிவியில் லைவ் ஓடுது. நம்ம உதய பெருமாளை கேவலப்படுத்தும் விதமாக தனக்கு இன்னொரு மனைவி இருக்குது, செல்வநாயகி இரண்டாவது தான், என்னோட நான் தான் சாந்தி, என்னோட கணவர் தான் உதய பெருமாள், இவர் இப்படி எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்காரோ அப்படின்னு உதய பெருமாளை அவமானப்படுத்தி ஒரு வீடியோ மோனிகா சேனலில் போட்டு விடாங்க. இதை பார்த்து அரண்டு நிற்கிறாங்க நம்ம உதய பெருமாள். ஒரு கட்டத்தில் கபிலன் இதுக்கு தான் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன், எனக்கு பேச்சை மீறி நின்னியல, இப்போ குடும்பத்துக்கு அவமானம் அப்படின்னு இனி மூத்த வாரிசு நான் இல்லை, வேற ஆளுன்னு இனி வரோம் அப்படின்னு அந்த இடத்துல கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கபிலன் சத்தியம் வாங்குறாங்க உதய பெருமாள்கிட்ட, நீ தான் இந்த வீட்டோட ஆண் வாரிசு, வேற யாரும் கிடையாது அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டாங்க. நம்ம சிவா பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டு நிற்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம கபிலன் உதய பெருமாள் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படின்னு கையை அறுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இந்திராணி செலியன்ட்ட காரை ஹாஸ்பிட்டலுக்கு விடுங்க, கபிலன் கையை அறுத்துக்கிட்டானா அப்படின்னு அவசரமாக காரு ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. அப்போ தான் உதய பெருமாள், என் அப்பா எங்கே, அவர் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அதையும் மீறி நிற்காரு, அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்துக்கிட்டேன். எதுக்குடா கபிலா, அவர் என்னன்னா உனக்கு என்ன, அவர் நிற்கிறது நம்ம குடும்பத்திலேருந்து அரசியலில் ஒருத்தர் நிற்கிறது நல்லது தானே, எதுக்காக கபிலா நீ இப்படியெல்லாம் பண்ணுற அக்கா, இதனால ஒரு பெரிய அவமானம் வரப்போகுதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு எல்லாம் சொல்ல நேரம் நம்ம உதய பெருமாள் ஒரு கட்டத்தில் கபிலனை பார்க்குறாங்க. கபிலனை பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டு நிற்கிறாங்க. என்னப்பா பார்க்குறீங்க, நான் எவ்வளவோ சொல்லியோ எலெக்ஷனில் நிற்பேன் அவ்வளோ பிடிவாதம் உங்களுக்கு எதுக்கு, அதுக்காக தான் நான் கையை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன நேரம் இந்திராணி சொல்கிறாங்க, இது சித்தப்பாவின் ஓன் முடிவு, அதில் நீ எதுக்குடா அவருக்கு சுதந்திரத்தில் தலையிடுற, அவர் நின்று விட்டு போட்டுமே அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் முடியாதுக்கா, எனக்குள்ள உரிமைக்கு இழுக்கு இவரால் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கபிலன் பார்க்கலாம் இவர் எப்படி எலெக்ஷனில் நிற்பார் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம மோனிகா இந்திராணிக்கு கால் பண்ணுறாங்க. இந்திராணிக்கு கால் பண்ணி என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு, நீ இந்திராணி நீ நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்க முடியாதுல்ல, உங்கள் குடும்பத்துக்கே ஆப் வைக்க மாதிரி ஒரு விஷயத்த நான் செய்ய போகிறேன் அப்படின்னு அந்த இடத்த சொல்லிவிட்டு, இன்றைக்கி என்னோடய சேனலில் நைட்டு 8 மணிக்கு அந்த லைவ் வருது, நீ பாரு, மொத்த குடும்பமும் பாருங்கள் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம இந்திராணி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்திராணி பெயரஞ்சிக்கணுங்க நிற்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம அயலி கேட்குறாங்க, என்ன நீ எதுக்காக இப்படி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த மோனிகா இருக்கால, மோனிகா அவள் இப்போ கால் பண்ணி அவளுக்கு சேனலில் ஏதோ ஒரு லைவ் வருவாள் நைட்டு 8 மணிக்கு, அதை பாருங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு நீ சொல்ல நேரம் நம்ம செலியனை பக்கத்தில் நிற்கிறாங்க. நம்ம செலியனை பார்த்து, இவருக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு நம்ம இந்திராணி பார்வை இருக்கிறத பார்த்து, நான் அந்த சேனல்லேருந்து வேலையே வேண்டாம் அப்படின்னு ரிஷன் பண்ணி எனக்கு 1 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம அயலி சந்தோஷப்படுறாங்க. செலியன் அண்ணே இப்போவாது அண்ணியை புரிஞ்சுக்கிட்டாங்களே, வேலை மோனிகிட்ட பார்க்கக்கூடாது அப்படின்னு ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. மோனிகா கிட்ட எல்லாம் பேசினா என் பொண்டாட்டிக்கு பிடிக்காது, அதுவும் இல்லாமல் அவள் சேனலில் ஒர்க் பண்ணது என் பொண்டாட்டிக்கே பிடிக்கல, அது பிறகு நான் எதுக்காக அங்கே ஒர்க் பண்ண போகிறேன், அதனால் நான் அங்கே வேலை பார்க்கல, வேலை வேண்டாம் அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. என்ன இப்போ தான் ஞான திருஷ்டி திறந்துருக்கா, இத்தனை வருஷம் இல்லாத ஞான திருஷ்டி இப்போ தான் இவருக்கு திறந்துருக்காகும் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், இப்போவாது என் பொண்டாட்டியை நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல, இனி என் பொண்டாட்டி என்ன சொல்லாலோ அதுதான் நான் செய்வேன் அப்படின்னு அந்த இடத்துல செலியன் சொல்கிறாங்க. ஆனாலும் இந்திராணிக்கு மண்டையை பிச்சுட்டு இருக்குது. மோனிகா அப்படி என்ன லைவை போட போகிறா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் தான் பார்த்தோன்னா
நம்ம கபிலன் வந்து அந்த மோனிகா வேற ஏதோ ஒன்று போட்டு துளைக்கேன்னு சொல்லியிருக்கா. இந்த சைடு வர்மா போஸ்டர் ஒட்டி அப்பாவுக்கு அந்த சங்கரிக்கும் உள்ள தொடர்பு போடேன்னு வந்து வர்மா மிரட்டா. என்ன பண்ணான்னு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் 8 மணிக்கு மொத்த குடும்பமும் சேர்ந்து மோனிகா சேனலை போட்டு வச்சு லைவாக பார்க்க நேரம் தான் கரெக்டாக வந்து நம்ம செல்வநாயகி தலையில் இடியை தூக்கி வைக்க கிடங்க ஒரு விஷயத்தை வந்து ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க. என் பேர் சாந்தி, நான் உதய பெருமாளின் முதல் மனைவி. இவர் மாதிரிப்பட்ட ஆட்களுக்கு ஆட்சியெல்லாம் கிடைக்கக்கூடாது. இப்படிப்பட்டவங்க எல்லாம் ஆட்சியில் வந்தால் ஜனங்க யாருமே வந்து நிம்மதியாக இருக்க முடியாது. இப்படி ஒரு விஷயம் டிவியில் வந்த உடனே அப்படியே மொத்த குடும்பமும் கதிகலங்க நிற்காங்க. சித்தப்பா நல்லவர்னு நினச்சேன், சித்தப்பாவுக்கு வாழ்க்கையில் பின்னணியில் இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு அரண்டு போய் நிற்கிறாங்க. ஆனால் நம்ம சிவா வந்து இது வேணும்னு கிரியேட் பண்ணியிருக்கு. இவருக்கு முதல் மனைவி தான் எங்கள் அம்மா சங்கரி தான், சாந்தி ஒன்றும் கிடையாது. வேணும்னே இந்த மோனிகா சேனலில் மோனிகா கிரியேட் பண்ணி இவர் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படின்னு வந்து போட்டிருக்கா அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம சிவா இதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு வந்து நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து நம்ம அயலியும் சிவாயை சேர்ந்து அப்படியே வந்து உருட்டுக்கட்டையை தூக்கிக்கிட்டு மோனிகாயை அடித்து வெளுக்க வந்து போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவாயும் அயலியும் போய் மோனிகாயும் கொண்ட முடிய திருவி இழுத்து தரையில் போட்டு, இந்த பாரு எப்படி இருந்து நீ வந்து இந்த வேலை பண்ணியிருப்பா, ஏன் எதுக்காக நீ வந்து எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நீ இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கால, இது போலி, அந்த சாந்தி யார் அப்படின்னு வந்து அந்த இடத்த வந்து காட்டுன்னு காட்டுறாங்க. ஐயோ விட்டுருங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து துடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். நம்ம மோனிகா இப்போவே நீ சேனலில் சொல்லணும், நீ இதெல்லாம் போலியாக சித்தரிக்கப்பட்டது, உண்மையாட்டே அவருக்கு அப்படி ஒரு ரிலேஷன் இல்லை அப்படின்னு வந்து நீ சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கபிலன் இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் படித்து சொன்னேனே, நீ எல்லாம் கேட்காம எலெக்ஷனில் நிற்கேன் அப்படின்னு வந்து உங்கள் பாட்டுக்கு இறங்கிட்டே குடும்பமானத்தை பற்றி பார்த்தீங்களா, என்னையும் அம்மாவையும் நினச்சி பார்த்தீங்களா அப்படின்னு வந்து சட்டையை பிடிச்சி திருக்கி நம்ம உதய பெருமாளை வந்து கேட்குறாங்க. உதய பெருமாள் ஒரு கட்டத்தில், இந்த பாரு சிவா, என்ன ஆனாலும் சரி இந்த வீட்டோட ஒரு வாரிசு உண்டுனா ஆண் வாரிசு அது நீ மட்டும்தான், வேறு யாருக்கும் அந்த இடம் கிடையாது, நீ மட்டும்தான்டா, என்னை நம்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம உதய பெருமாள் நம்ம கபிலனை கட்டி பிடிச்சி அழுறாங்க. இந்த சத்தியம் போதும், இதுக்கு மேலே எதுவும் நடக்க போகிறது இல்லை, எனக்கு தான் ஆண் வாரிசு அப்படின்னு மூத்த ஆண் வாரிசுன்னு உரிமை, இந்த சிவா எல்லாம் வர முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கபிலன் வந்து அப்பா கிட்ட வாங்கின சத்தியத்தை தெய்வ வாக்காட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவா அப்படியே உடஞ்சி போகிறாங்க. அப்பா இப்படி ஒரு சத்தியத்தை அந்த கபிலனுக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கல. அவர் எப்போவுமே கபிலனை பற்றி தான் யோசிக்கிறாரு. அதில் 1% கூட நான் அவர் மனசில் இல்லை, அவருக்கு பிறந்த பையன் தானே நான், இது அவருக்கும் நல்லா தெரியும். அப்படி இருந்த ஏன் இப்படி வந்து நடந்துக்கிட்டாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிவா வந்து துடிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவா வந்து எப்படியாவது நம்ம அப்பா வாயிலிருந்தே அவங்க பையன்தான் நான் அப்படின்னு வந்து உண்மையை வர வைக்கணும்னு நான் போராடி கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ அந்த கஷ்டத்துக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சதுக்கானங்க ஒரு விடிவு வருவனி பார்த்தா இவர் இப்படி ஒரு சத்தியத்தை வந்து செய்து கொடுத்துட்டாரு. கபிலன் இவரை நல்லாவே மிரட்டி சத்தியம் வாங்கிட்டான். ஆனால் நான் விட போகிறதில்லை, எனக்கான போராட்டம் தொடரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவா வந்து நினைக்கிறேன். வணக்கம்.